ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரீல் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ Capcut அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோனில் உள்ள ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ Capcut மோட் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு Capcut மோட் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா Capcut ப்ரோ ஏபிகே அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா Capcut வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு VPN வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா டர்போ VPN வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ Capcut-ஓட டெம்ப்ளேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெம்ப்ளேட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸோ பிக் சீன் Capcut டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் Capcutன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக Capcut அப்ளிகேஷனில் வந்துட்டு என்ட்ரு ஆயிரும். ஸோ இதில் யூஸ் டெம்ப்ளேட்டுன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லும். ஸோ இதுக்கு தேவைப்படுற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோஸில் எடிட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோஸையுமே கரெக்டாக கிராப் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தந்துடும். ஸோ இதோட சாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு சாங் வந்துட்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஒரு ரீலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா Capcut-ஓட ஹோம் பேஜுக்கு போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி கீழே உள்ள ஆட் அப்படின்ற ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ மியூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆடியோ வந்துட்டு மியூட் ஆயிரும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோடிங் ஆகிட்டு ஸோ ஃப்ரம் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ வந்து நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீல் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரீல் ஆடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.